வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 22க்கு ஆன எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக டான்செட் 2022க்கான நிறைய தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்க போகிறோம். வாங்க பேசலாம். அதாவது டான்செட் 2022க்கான நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் எண்டு அல்லது ஜனவரியில் வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு என்னென்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது என்னென்னா ஒரு சில பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டவுட்ஸுக்கு கிளியர் ஆகணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. அதாவது டான்செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எம்பிஏ அல்லது எம்சிஏக்கு அப்படின்னா எனி யூஜி டிகிரி இருந்ததுன்னா போதும். எனி யூஜி டிகிரி நீங்கள் அண்டர் எனி யூனிவர்சிட்டிஸில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூஜி டிகிரியில் மினிமம் 50% எடுத்திருக்கணும். நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா, அதர் தென் ஓசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 45+% இருக்கணும். அதாவது 45%க்கு மேலே இருந்தது அப்படின்னு தான் நீங்கள் டான்செட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகிறீங்க. அதாவது ஒன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் கவுன்சிலிங்கில் காலேஜஸ் செலக்ட் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா உங்களுக்கு மேட்ச் ஆகும். பிலோ 45% இருந்தீங்க அப்படின்னா என்னென்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவில் வரமாட்டீங்க. இது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓசி கேட்டகரியாக இருந்தது அப்படின்னா என்னென்னா நீங்கள் 50% எபோவ் இருக்கணும். மினிமம் 50+% இருந்ததுன்னா தான் என்னென்னா டான்செட் எக்ஸாம் எழுத முடியும். எம்பிஏ எம்சிஏக்கு பார்த்தீங்கன்னா எனி யூஜி டிகிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதே சமயம் நீங்கள் எம்இஓ அல்லது எம்ஆர்க் எம்டெக் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்னா நீங்கள் உங்களோட யூஜி ஸ்ட்ரீம் என்னவோ அதிலிருந்து தான் என்னென்னா நீங்கள் எழுத முடியும். இப்போ என்னென்னா நீங்கள் பிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா என்னென்னா நீங்கள் எம்இ ட்ரை பண்ணலாம். நீங்கள் பிஆர்க்கு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்ஆர்க்குக்கான டான்செட் எழுதலாம். ஸோ வேறு எனி யூஜி டிகிரி என்னென்னா எம்இ எம்ஆர்க்கு அட்டன் பண்ண முடியாது. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸை கிளாரிட்டி பண்ணிக்கோங்க. இது எதுக்கு பொருந்தும் அப்படின்னா எனி யூஜி டிகிரி அப்படின்றது எம்பிஏ எம்சிஏக்கு மட்டும்தான் பொருந்தும். இதே சமயம் என்னென்னா நீங்கள் வேறு ஸ்டேட்லேருந்து வர்றீங்க அப்படின்னா என்னென்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் டான்செட்டில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா முடியாது. ஏன் அப்படின்னா என்னென்னா டான்செட் அப்படின்ற எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நடத்தப்படுற எக்ஸாம்ஸ் தான் என்னென்னா டான்செட். இதில் என்னென்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா அப்ளை பண்ணலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா நீங்கள் மினிமம் 5 வருஷம் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா என்னென்னா உங்களுக்கான டான்செட் எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதாவது 11th 12th யூஜி டிகிரி இந்த 5 வருஷம் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா என்னென்னா நீங்கள் டான்செட் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்னென்னா எனி கேட்டகரியிலேருந்து வர மாட்டீங்க. நீங்கள் ஓசி கேட்டகரியில் தான் வருவீங்க. நீங்கள் வேறு ஸ்டேட்டில் பிசி ஓசி ஏதாவது இருக்கலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக உள்ளே வர்றீங்க அப்படின்னா நீங்கள் ஓசி கேட்டகரியில் தான் நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் தான் நீங்கள் காம்பீட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்னென்னா மினிமம் 50+% இருந்தது அப்படின்னா தான் என்னென்னா உங்களோட எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா மேட்ச் ஆகும். அதே மாதிரி மினிமம் 5 இயர்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும். இதே இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க, வேறு ஸ்டேட் ஸ்டூடெண்ட், பட் என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறீங்க. ஃபாதர் இங்கே ஒரு 5 வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா என்னென்னா நீங்களும் இந்த டான்செட் எக்ஸாமில் அப்ளை பண்ணலாம். நீங்களும் என்னென்னா இந்த ஓசி கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னென்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் விஷயம் அப்படின்றது. இது இல்லாமல் என்னென்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்னென்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மெயினாக என்னென்னா பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா நாங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸில் வருவோமா அல்லது தமிழ்நாடு கேட்டகரியில் வருவோமான்ற கன்ஃபியூஷன்ஸ் எவ்ரி இயர் இருக்குது. பட் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் என்னென்னா நீங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணப்படுவீர்கள். ஸோ அதனால் என்ன அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவை என்னென்னா தெளிவாக புரிஞ்சுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்னா எக்ஸாம்ஸ் எழுதிடுவாங்க. ஆனால் என்னென்னா கவுன்சிலிங்க்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்காது. ஏன்னா என்னென்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்னா எலிஜிபிலிட்டி பேக் எண்டில் கரெக்டாக செக் பண்ண மாட்டாங்க. உங்களை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணிடுவாங்க. பட் என்னென்னா எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்போ தான் பிரச்சனை வரும். ஸோ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஏன்னா எவ்ரி இயர் என்னென்னா இல்லை எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சொல்லலை அல்லது என்னென்னா நான் அப்ளை பண்ணும்போது இந்த விஷயத்தை சொல்லியிருந்ததுன்னா நான் எதுக்கு எஃபர்ட் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்கிறீங்க. ஸோ அதனால தான் நான் எகெயின் கிளாரிட்டியாக சொல்கிறேன். ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் டான்செட் எக்ஸாமை எழுதுங்க.
இது வந்து எதுக்கு யாருக்கு அப்படின்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மினிமம் 50% அண்ட் எபோவ் இருந்தீங்க அப்படின்னாவே வந்து டான்செட் எக்ஸாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கான பெனிஃபிட்ஸ் அப்படின்றது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் என்னெல்லாம் அப்படின்றத வந்து என்னென்னா ஒவ்வொரு வீடியோவை வந்து நம்ம சொல்ல போகிறோம். அதே மாதிரி வந்து என்னென்னா ப்ரிப்ரேஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா நம்ம லேர்ன் டு லீட் அந்த அகாடமி கூட வந்து டைப் போட்டு வச்சுக்கிறோம். ஸோ அவங்களோட வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்ருக்க போகிறோம். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துன்னா அந்த வீடியோஸும் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கான ப்ரிப்ரேஷன் பார்ட்டில் வந்து சப்போர்ட் பண்ணும். அதர் தென் தட் வந்து என்னென்னா நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும், அதே மாதிரி வந்து என்னென்னா ஃபர்தராக இது ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்மளோட சேனலில் வந்து நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்க போகிறோம். ஸோ வேறு ஏதேனும் தகவல் இருந்ததுன்னா கொடுத்துருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.